ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்ம லா பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாவில் என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் பண்ணிட்டு வர கம்பெனிஸ்லாம் என்ன, இந்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இந்த இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் 2003 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க. அப்ரூவ்ட் ஆர் ரெகனைஸ்டு பை ஏஐசிடிஇ, யூஜிசி, ஏபிஇடி, ஏஐயு, என்சிடிஇ, பிசிஐ, பிசிஐ, ஐஎன்சி, என்எம்சி, எம்சிஐ, டிசிஐ இதுதாங்க. ஏக்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா என்பிஏவால் ஆகியிருக்கு, நாக்கால் ஆகியிருக்குங்க. அதில் பி கிரேட் வாங்கியிருக்கு. என்ஏபிஎல் ஆகலாம் ஆகியிருக்கு, ஐஓஏஆல் ஆகியிருக்கு, என்ஏபிஹெச்ஆல் ஆகியிருக்குங்க. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரவாயல், சென்னை டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த காலேஜோட ரேங்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. என்ஐஆர்எஃப் ரேங்க் 2023 ஓவராலாக பார்த்தீங்கன்னா 101 to 150 ரேங்க்குள்ளே வந்திருக்கு அவுட் ஆஃப் 200க்கு. அதே மாதிரி என்ஐஆர்எஃப் ரேங்க் 2022 பார்த்தீங்கன்னா 151 to 200 ரேங்க்குள்ளே வந்திருக்குங்க அவுட் ஆஃப் 200க்கு. நெக்ஸ்ட் 2021 பார்த்தீங்கன்னா 151 to 200 ரேங்க்குள்ளே வந்திருக்கு அவுட் ஆஃப் 200க்கு வந்திருக்குங்க. என்னென்ன கோர்சஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்கங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஏஎல்எல்பி, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ப்ளஸ் பேச்சுலர் ஆஃப் லா, இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. இதுக்கான டியூரேஷன் 5 years வருதுங்க. இது ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிபிஏஎல்எல்பி, அதாவது பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் பேச்சுலர் ஆஃப் லா, இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 5 years வருது. இதுவுமே ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிகாம் எல்எல்பி, அதாவது பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் ப்ளஸ் பேச்சுலர் ஆஃப் லா, இது வந்து இருக்கும். இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 years வருது. எதுவுமே ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்எல்பி, அதாவது பேச்சுலர் ஆஃப் லா, இதுக்கான டியூரேஷன் 3 years வருது. இது ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் தாங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பேங்க்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேஃபிடேரியா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, கம்யூனிகேஷன் சென்டர் இருக்குது, ஹோம் லேப்ஸ் இருக்குது, ஜிம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.